தன்னை விட தன்னுடைய குழந்தைகள் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சொந்த மகன் உட்பட 4 குழந்தைகள நீர்ல மூழ்கடிச்சு ஒரு சைக்கோ பெண் கொலை செஞ்சிருக்காங்க. என்னன்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. தன்னை விட அழகா இருக்கிறதா சொல்லிட்டு, சொந்த மகள் உட்பட 4 குழந்தைகள தண்ணீர்ல மூழ்கடிச்சு கொன்ற பெண்ண, ஹரியானா போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஹரியானா மாநிலம் பானிபட் பகுதியைச் சேர்ந்த பூனம் அப்படின்ற 32 வயது பொண்ணு, தன்னோட உறவினர்கள், குழந்தைகள் கிட்ட தன்னை விட அழகா இருக்கிறதா பேசியிருப்பாங்க போல. இதை கேட்டு கொஞ்ச நாள் பொறுமையா தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு திடீர்னு என்னன்னு தெரியல. அதனால ஒரு ஜெலசி வந்திருக்கு. தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம். இந்த எண்ணம் அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது 2023ல தன்னோட மைத்துனியுடைய மகளான 9 வயது இஷிகாவ தண்ணீர் தொட்டியில மூழ்கடிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தேகம்லாம் வந்துடக்கூடாதுன்ட்டு தன்னுடைய சொந்த மகளா இருக்கக்கூடிய 3 வயது குட்டி பையனையும் கொலை செஞ்சிருக்காங்க தண்ணீர்ல மூழ்கடிச்சு. அதுக்கப்புறமா கடந்த ஆகஸ்ட் மாசம் உறவினர் ஒருத்தருடைய 6 வயது மகன் ஜியாவையும் கொலை செஞ்சிருக்காங்க. இவை எல்லாமே விபத்து அப்படின்ற மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க நம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கும்போது கடந்த 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு திருமண விழா நடந்திருக்கு. தன்னுடைய அண்ணன் மகளா இருக்கக்கூடிய 6 வயது விதிய பிளாஸ்டிக் தண்ணீர் தொட்டியில மூழ்கடிக்க பூனம் கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த முறை பூனம் ஆடைகள் ஈரமா இருந்ததை பார்த்து உறவினர்கள் சந்தேகம் வந்திருக்கு. இது குறித்து போலீசார் கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. போலீசார் நடத்தின தீவிர விசாரணையில பூனம் 4 குழந்தைகளை கொன்னதா ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இது குறித்து போலீசார் சொல்லும் பொழுது, தன்னை விட அல்லது தனது குடும்பத்தை சேர்ந்த மற்ற குழந்தைகள் அழகா இருக்கிறதா பூனம் சகிச்சு கொள்ளாம இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கங்கிறாங்க. அந்த குழந்தைகளை கொல்லணும் அப்படின்ற மனநோயாளியா அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. தன்னுடைய சொந்த மகன்னு கூட பாராம 4 வயது பிஞ்சு சிறுவனை கூட அவங்க கொன்னு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ பெருசா போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.